ஒரு காலத்தில் அது ஒரு சாய்ஸா இருந்தது. நல்லா இரும்பு சத்து வேணா கம்பு சாப்பிடுங்க, இல்லைன்னா கண்ணு நல்லா இருக்கணுமா திணை சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு சாய்ஸ். இப்ப சாய்ஸ் இல்லை, இட்ஸ் மேண்டேட். இனிமேல் நாம் எடுத்துத்தான் ஆகணும். எதுக்காக சிறுதானியங்களை எடுத்துத்தான் ஆக வேண்டும் என்ற கட்டாயம்னு எடுத்தீங்கன்னா, ஒரு கிலோ நெல் உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா 2500 லிட்டர் தண்ணி வேணும். ஒரு லிட்டர் தண்ணி பாட்டிலோட விலை தெரியும், 10 ரூபா வச்சுக்கோங்களேன் அரசாங்கம் கொடுக்கறதுன்னு. 2500 லிட்டர்னா ஒரு கிலோ அரிசியோட விலை 25,000 ரூபாய்க்கு விற்கணும். ஆக்சுவலா விர்ச்சுவல் வாட்டர் அப்படின்னு அதை வைக்கிறாங்க, மறை நீர். ஏன்னா அதுக்கு ஒரு விலை வைக்கணும் இல்லையா? அப்போ ஒரு கிலோ அரிசி 40 ரூபாய்க்கு 35 ரூபாய்க்கு நம்ம வாங்கி சாப்பிட்றோம். அந்த தண்ணீருக்கு என்ன விலை? யாரும் வைக்கிறது இல்லை. ஆனா அதே ஒரு கிலோ திணை அரிசியோ இல்லை ஒரு கிலோ கம்பரிசியோ வரகரிசியோ செய்யணும்னா வெறும் 4 லிட்டர் தண்ணீர் போதும். முதல் விஷயம், இந்த சிறுதானியங்கள் எல்லாம் நான் வாட்டர் இன்டென்சிவ் கிராப். அதிகம் தண்ணீர் தேவையில்லை. அதிகம் தண்ணீர் தேவையில்லை அப்படின்னாலே அது சூழலுக்கோ இல்லை என்றால் சமூகத்தில் தண்ணீர் சார்ந்து அரசியலில் தண்ணீர் சார்ந்து நடக்கக்கூடிய பல்வேறு அச்சுறுத்தல்களுக்கு இடம் இல்லாமல் போயிடும். அதுதான் ரொம்ப அடிப்படையான விஷயம். அப்புறம் சிறுதானியங்கள் எல்லாம் பை டிஃபால்ட் ஆர்கானிக். இப்போதைக்கு அதுக்கான உரமோ அதுக்கான பூச்சி மருந்தோ இன்னைக்கு வரைக்கும் பெருசா வரல. வரும், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கும் வரும். ஆனா இன்றைய அளவில் அவை எல்லாம் சிறுதானியங்கள் உற்பத்தியினால அந்த மண்ணுக்கோ இந்த மண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடிய பல்வேறு நுண்ணுயிர்களுக்கோ எந்த விதமான சிக்கலும் இல்லை. அப்போ அவை இயற்கையில ஒரு இயற்கையினுடைய நுட்பங்களை வைத்தே விளைத்து கிடைக்கக்கூடிய தானியங்கள். நண்பர்களே, நாம நல்லா புரிந்து கொள்ளணும். இன்றைக்கு கோவிடுக்கு அப்புறம் நமக்கு கிடைச்சிருக்கிற 2 முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய அத்தனை பேருடைய உடல் நோய் எதிர்ப்பாற்றல் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க அத்தனை பேருக்கு நிறைய கனவு இருக்கும். படித்து முடித்து நான் ஒரு ஆசிரியை ஆகணும், நான் ஒரு நல்ல IAS அதிகாரி ஆகணும், நான் ஒரு மிகச்சிறந்த குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு மனுஷி ஆகணும், நிறைய கனவு இருக்கும் உங்களுக்குள்ள. ஆனா அது அத்தனைக்கும் மிக அடிப்படையான விஷயம் ஆரோக்கியம் தான். நாங்கள் நேற்று தமிழக அரசுல இந்த பட்ஜெட் அறிவிக்க போறதுனால அதுக்கு முந்தைய ஒரு ஆலோசனை கூட்டம் கோயம்புத்தூர்ல நடந்துச்சு. நேற்று முழுக்க அங்க இருந்துட்டு காலையில தான் நான் கிளம்பி வந்தேன். அந்த கூட்டத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மூத்த மருத்துவர்களுடைய விவாதங்கள் நடந்துச்சு. எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், ஹெல்த்ல என்ன பிரச்சனை இருக்கு. உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப வேதனையாக இருந்தது நண்பர்களே. நேற்று மாலை வரைக்கும் நான் அந்த கூட்டத்தில் தான் பல்வேறு மருத்துவர்கள் சொல்லக்கூடிய டேட்டா, போன வருஷம் என்ன நடந்திருக்குங்கிற டேட்டாவை நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன். ரொம்ப ரொம்ப வலியும் வேதனையுமான ஒரு சமூக சூழல்ல நம்ம இருக்கோம். நம்ம விளையாட்டா தெரியலாம் நமக்குலாம். பெண்களாக இருக்கிறதுனால் உங்கள் சார்ந்த சில நல விஷயங்களை வச்சே பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இங்க ஒரு 200 பேர் 250 பேர் இருக்கீங்க அப்படின்னா மிக தெளிவாக சொல்லலாம், இன்றைய இந்திய அரசின் புள்ளி விவரங்கள் படி 50% பெண்களுக்கு இரும்பு சத்து குறைவு. டெஸ்ட் எல்லாம் பண்ணவே வேண்டாம், நாக்க பார்க்க வேண்டாம், கண்ணை பார்க்க வேண்டாம், புள்ளி விவரத்தை வச்சே சொல்லலாம். இங்க இருக்கிற பெண்கள்ல 50%, 47%-இருந்து 50% இரும்பு சத்து குறைவு. நம்ம நினைக்கலாம், என்ன சார் செய்ய போகுது, அனிமியெல்லாம் ஒரு மேட்டரா அப்படின்னு தோணலாம். ஆனா பல நோய்களுக்கு அடிப்படை பிளாட்ஃபார்மே அயன் டெபிஷியன்சி தான். நல்ல அறிவியலை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நம்ம ரத்த சிவப்பணுக்கள்ல ஒட்டி இருக்கிற அந்த ஹீம் இரும்பு சத்து இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம சுவாசிக்கிற காத்துல இருக்கக்கூடிய ஆக்சிஜனை எடுத்து உடம்பு முழுக்க கொண்டு போகுது. ஒருவேளை அந்த ஹீமோகுளோபின் பாதியா இருக்கு, 30% குறைவா இருக்கு அப்படின்னா, நம்ம உடம்புக்குள்ள இருக்க கருப்பையோ சினைப்பையோ இதயமோ நுரையீரலோ சிறுநீரகமோ அத்தனைக்கும் ஆக்சிஜன் 50% குறைவா தான் போகும், 30% குறைவா தான் போகும். அவையெல்லாம் திணறிக்கொண்டே தான் இருக்கும். அப்ப அப்படியான ஒரு சூழல்ல அந்த சிறு சிறு உறுப்புகள்ல சிறு சிறு நாளங்கள்ல நடக்கக்கூடிய சில சிதைவுகள் உங்களுக்கு 35 வயசு ஆகும் போதுதான் ஒரு நோயா தெரிய வரும், 40 வயது ஆகும் போதுதான் தெரிய வரும். அப்ப நம்ம இப்ப அலட்சியமா இருந்துட்டு 40 வயசுல இன்னும் பெரிய மன அழுத்தத்துல இருப்போம். ஒரு குடும்பம் இருக்கும், ஒரு பணி இருக்கும், ஒரு பொறுப்பு இருக்கும், ஒரு குழந்தை இருப்பாங்க, நமக்கு வயது போயிருக்கும். அந்த சூழல்ல வர்ற நோய் உடலுக்கு தரக்கூடிய வலியை விட உள்ளத்துக்கு தரக்கூடிய வலியும் சமூகத்தில் கொடுக்கக்கூடிய வலியும் மிக அதிகமான விஷயம். அப்ப இரும்பு சத்தை முதல்ல சரியாகணும். நீங்க அத்தனை பேரும் உங்களுடைய இரும்பு சத்தினுடைய அளவு தெரிந்திருக்க வேண்டும் நண்பர்களே. உங்க உயரம் தெரியும், உங்களுடைய எடை உங்களுக்கு தெரியும், ஆனால் உங்களுடைய இரும்பு சத்தின் அளவு உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு 9.5 இருக்கு, 8.7 இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா, அடுத்த செமஸ்டர் முடிகிறதுக்குள்ள ஒரு 6 மாசத்துக்குள்ள நான் இன்னொரு 1 யூனிட் கூட்டிடுவேன், இன்னொரு 2 யூனிட் கூட்டிடுவேன். நீங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனியா முயற்சி எடுக்கணும்.
இயல்பா உணவின் மூலமாக கொண்டு வரலாம். எப்படி? கம்பு, கம்பஞ்சோறுன்னு சொல்ற கம்பங்களி, கம்பங்கூழ், கம்பு சோறு, கம்புல செய்யக்கூடிய தோசை, அது ஒண்ணு போதும். அரிசியை விட 8 மடங்கு இரும்பு சத்து கம்புல இருக்கு. அரிசியை விட 8 மடங்கு இரும்பு சத்து இருக்கு கம்பு. ஆனா நம்ம பல பேர் வந்து அதனுடைய சுவை பிடிக்காது, அதெல்லாம் யார் சாப்பிடுவாங்க அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கீங்க. ஆனா மிக சுவைபட சாப்பிட முடியும். கம்பஞ்சோறுல வந்து வெறும் மோர்ச்சோறு, கம்பஞ்சோறு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டு வாரத்துக்கு 2 நாள் எடுத்துக்கொள்ளும். தினை அரிசி பொங்கலா சாப்பிட்றதுல நம்ம சாதாரணமா பொங்கல் சாப்பிட்றோம், நார்மல் அரிசிக்கு பதிலாக தினை அரிசி பயன்படுத்துவோம். தினை அரிசியில பொன் மஞ்சள் நிறமா இருக்கும். அந்த அரிசியை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளை அரிசி வெள்ளை வெள்ளைன்னு இருக்கு, இது மஞ்சள் நிறமா இருக்கு. இந்த மஞ்சள் நிறம் ஏசியன் பெயிண்ட் அடிச்சிருக்கு இல்ல, அந்த பொன் மஞ்சள் நிறத்தை இந்த கீழே இருக்க பாக்டீரியாவும் மண்புழுவும் தான் நமக்காக கொண்டு வந்து கொடுக்குது. அதுக்கு ஆங்கிலத்தில் பேர் லைகோபீன், பீட்டா கரோட்டீன், ஆந்தோசைனின் அப்படிங்கிற அந்த நிரம்பிச்சத்துக்கள் எல்லாம், அவை எல்லாம் புற்றுநோய்கள் வரைக்கும் நம்மை தடுக்கக்கூடிய ஒரு சத்துக்கள். ரொம்ப சாதாரணமா தெரியும் புற்றுநோய் எவ்வளவு பெரிய நோய், ஆனா அதை தடுக்கிறதுக்கான முனைப்பு ஒரு கத்திரிக்காயின் தொலியிலையும் திராட்சையினுடைய தொலியிலையும் சிகப்பரிசியில் இருக்கக்கூடிய சிகப்புலையும் இந்த பொன் மஞ்சள் நிறம் கொடுக்கக்கூடிய தினை அரிசியிலையும் ஒட்டி இருக்கு. நம்ம எத்தனை பேர் நமக்கு தெரியும்? நம்ம இயல்பா சாதாரணமா கிடைக்குதுங்கிறதுனாலே அதை வந்து ரொம்ப எளிதா அதை பற்றி பெரிய அக்கறை கொள்ளாமல் இருக்கிறோம். நண்பர்களே, இரும்பு சத்தை கூட்டுவது, இது மாதிரியான சிறுதானியங்கள்ல ஏதாவது ஒரு குட்டி குட்டியான நலக்கூறுகளை அன்றாட உணவில் எடுப்பது நமக்கு ஏதாவது ஒரு நற்பலனை கொடுத்து கொண்டே இருக்கும். இதெல்லாம் சாப்பிட்டா நாளைக்கு கேன்சர் வராது, இல்ல கேன்சர் இருந்தா சாப்பிட்டா சரியா போகும் நான் சொல்லவே வரல. பட் இதெல்லாம் எடுக்க எடுக்க மெல்ல மெல்ல தான் நமக்கு ஆரோக்கியம் பிடிக்கும். சில பேர்லாம் மெல்ல மெல்ல பார்க்க தான் பிடிக்குங்கிறாங்க இல்லையா, அது மாதிரி இதெல்லாம் சாப்பிட சாப்பிட தான் உடம்பு நல்லாகும். கொஞ்சம் கொஞ்சமாக நாம் உடலில் வந்து ஆரோக்கியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு இது மாதிரியான சிறுதானியங்கள் பயன்படும். நண்பர்களே, விளையாட்டாக, அதாவது காலகாலமாக நாம் பயன்படுத்தி வந்த விஷயம், கடந்த 40 வருஷமா தான் குறைச்சிட்டோம். 40 வருஷமா ஒரு இயற்கை வேளாண்மை வந்து கொஞ்சம் தொய்வடைந்ததுக்கு காரணம், எல்லாரும் பசியில இருக்காங்க, பட்டினியில இருக்காங்க, பன்றிகளுக்கு போடக்கூடிய கோதுமையை கொண்டு போய் இந்தியர்களுக்கு போடுங்கள் என்று கூறியதாக ஒரு கூற்று உண்டு. அதை உடைக்க வேண்டும் என்பதற்காக இங்கே பெரிய அளவில் விவசாய புரட்சி நடந்ததாக சொல்வார்கள். அதில் பல சிறுதானியங்கள் வழக்கொழிந்து போச்சு, பல பாரம்பரிய அரிசிகள் காணாம போச்சு. எல்லாம் வெள்ளை விளையர்னு ஒரே 4-5 அரிசியில எல்லாரும் போய் நின்றுட்டோம். அதுக்கு பின்னாடி பெரிய அரசியல் இருக்கிறது. அந்த புரட்சி உண்மையிலேயே பசியை போக்கியதா, நிலத்தை பாழாக்கியதா என்று பல்வேறு விவாதங்கள் நடந்து கொண்டே இருக்கு. நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். ஆனால் நம் இந்திய மண்ணில் 1,60,000 அரிசி இனங்கள் இருந்திருக்கு. தெனை, ராகி, கம்பு, சோளம், குதிரைவாலி, காடைக்கண்ணி, பனிவரகு, சாமை, சொல்லிக்கொண்டே போலாம். அத்தனை சிறுதானியங்கள் இருக்கு. இந்த சிறுதானியங்கள் எல்லாம் பசியை ஆற்றுவதோடு கூடவே உடலுக்கு ஏதாவது ஒரு ஆரோக்கிய கூறுகளையும் கொடுக்கக்கூடிய ஃபங்க்ஷனல் ஃபுட்டா இருக்கு. இந்த ஃபங்க்ஷனல் ஃபுட் அப்படிங்கிற வார்த்தையை வந்து 1985 தான் ஜப்பான்ல கியோட்டோ பல்கலைக்கழகத்தில் கண்டுபிடிச்சாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபங்க்ஷனல் ஃபுட் அப்படிங்கிற வார்த்தையே தமிழர்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ஆக்சிமோரான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உணவு என்றாலே அது ஃபங்க்ஷனலா தான் இருக்கணும். உணவுன்னா சும்மா வயிற்ற நிரப்புறது கிடையாது. அவன் உணவு வேற, ஃபங்க்ஷனல் ஃபுட்னா பசியோட சேர்ந்து ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறான். நம்ம ஊர்ல அப்படி இல்லை. எதை சாப்பிட்டாலும் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தால்தான் அதற்கு உணவு என்றே பெயர். நண்பர்களே, நீங்கள் அத்தனை பேரும் உங்களுடைய ஆரோக்கியத்தின் மீதான ஒரு மிக முக்கியமான கவனத்தை எடுத்துக்கொள்ளணும். இங்க நிறைய பெண்கள் இருக்கீங்க. நான் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி சித்த மருத்துவ கல்லூரியில் படிக்கும் போது எங்களுக்கு ஒரு கேள்வி வரும், பெண்களுக்கு எப்பொழுது யாருக்கு மார்பக புற்றுநோய் வரும் அப்படின்னு ஒரு கொஸ்டின். நாங்க சிம்பிளா எல்லாரும் எழுதுவோம், நன்ஸ் அண்ட் நான் லாக்டேட்டிங் மதர்ஸ். அதான் ஆன்சர், ரெண்டே ஆன்சர் தான். ஏதாவது ஒரு காரணத்தினால் குழந்தை பேர் இல்லாமல் போய், அந்த பாலூட்டுவதற்கான சாத்தியம் இல்லாமல் போய், அந்த பெண்ணினுடைய முதுமைக்கு ஒருவேளை மார்பக புற்றுநோய் வரலாம். இது முதல். இது ரெண்டாவது, திருமணமே செய்து கொள்ளாமல் குழந்தை பேர் இல்லாமல் இருப்பாங்க, அவங்களுடைய முதுமையில புற்றுநோய் வருவதற்கான சாத்தியம் உண்டு. இதுதான் வந்து 1985-88 நான் படித்தேன். 88 புற்றுநோய் வருவதற்கான காரணி இந்த 2 தான். இன்னைக்கு நீங்க வீட்டில் போய் இல்லை சாயந்தரம் போயிட்டு உங்களோட போன்ல கூகுள்ல நேஷனல் கேன்சர் ரெஜிஸ்ட்ரி இருக்கு. எந்த பெண்ணுக்கு மார்பக புற்றுநோய் யாருக்கு வருதுன்னு அடிச்சு பாருங்க.
30 to 35 வயதில் இருக்கிற பாலூட்டி கொண்டிருக்கிற பெண்களுக்கு தான் அதிகமாக வந்துட்டு 10ல் 4 பெண்கள் வந்து புற்றுநோய் வர்றதுல 10 மொத்த புற்றுநோயில 10ல் 4 பேருக்கு வந்து செர்விக்கல் கேன்சர். இவ்வளவு புற்றுநோய் ஏன் இப்ப கூடுச்சு? இந்த 30-40 வருஷத்துல ஏன் இப்படி மார்பக புற்றுநோய் வந்துச்சு? குழந்தைகள்ல வரக்கூடிய புற்றுநோய்கள் கூடிக்கொண்டே இருக்கு. குடல்ல இந்தியாவில் வந்து குடல் புற்றுநோய் அவ்வளவு வராது. நம்ம நல்ல மஞ்சள் சாப்பிட்றோம், சாம்பார் சாப்பிட்றோம், ரசம் சாப்பிட்றோம், நிறைய ஸ்பைசஸ் உணவுல சேர்றதுனால குடல் புற்றுநோய் வராது. நாங்கள் இல்லை. இப்ப குடல் புற்றுநோய் கூடிக்கொண்டே இருக்கு. ஆண்களுக்கு மட்டுமே வரக்கூடிய ப்ராஸ்டேட் கிளாண்ட், ஆண்களுக்கு தான் ப்ராஸ்டேட் கிளாண்ட் இருக்கு, அவர்களுக்கு மட்டுமே வரக்கூடிய ப்ராஸ்டேட் கிளாண்ட் கேன்சர் கூடிக்கொண்டே இருக்கு. என்ன நடக்குதுங்க? எச்சரியா இருக்கணுமா வேண்டாமா? இப்போ இந்த மாதிரி 35 வயசு, 36 வயசு, 40 வயதுல ஒரு பெண்ணுக்கு மார்பக புற்றுநோய் வந்துச்சுன்னா எவ்வளவு சிக்கல் குடும்பத்தில் வருகிறது, அவர்கள் எவ்வளவு உளவியல் சிக்கல்ல இருக்காங்கன்னு ஒரு மருத்துவனா எனக்கு தெரிந்து கொண்டே இருப்பேன். தினம் பார்த்து கொண்டே இருப்பேன். எங்கிட்ட நான் 30 வருஷம் முன்னாடி பிராக்டிஸ் ஆரம்பிச்ச டைம்ல எங்க தெருவில் இருந்தக்கூடிய ஒருத்தர், ஒரு தபால்காரர் ஒருத்தர், அவருடைய பொண்ணு ஒரு சின்ன பிள்ளை, அவள் நல்லா படிக்கிறா. இதே மாதிரி சென்னையில் வந்து ஒரு பெரிய பொறியியல் கல்லூரியில் முடிக்கிறா. அதுக்கப்புறம் ஐஏஎம்ல போய் இந்தியன் ஸ்டார் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு வராங்க. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய 4 பெண் குழந்தைகள் அவருக்கு, 4 பேரும் வந்து மிகச்சிறப்பாக படித்து எல்லாருமே அவர் ரொம்ப ஒரு எளிய குடும்பத்திலேருந்து நம்ம அப்பா அம்மா இருந்த மாதிரி இருந்து இந்த பிள்ளைகளுடைய படிப்பினால் அந்த குடும்பம் அழகாக மேலே வருது. அந்த குழந்தை, பெண் குழந்தையுடைய அந்த பொண்ணுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு நான் வந்து திருமணத்துக்கெல்லாம் போயிட்டு வரேன். ஒரு 10 ஆண்டுகள் இருக்கும். திடீர்னு ஒரு நாள் அவர் எனக்கு தொலைபேசியில் கூப்பிட்றாரு. சார் ஞாபகம் இருக்கா என்னைய? ஆமாம் சொல்லுங்க அப்படின்னு. இல்லை, அவசரமாக உங்களை பார்க்கணும், ஆனால் எனக்கு ஒரு 15-20 நிமிஷம் நேரம் வேணும், நீங்கள் உங்கள் நோயாரெல்லாம் பார்த்துட்டு கூட பாருங்கன்னா. இல்லை வாங்க நான் பார்த்துட்றேன் அப்படின்னா சரின்னு சொல்லி வராங்க. அந்த கல்யாணம் ஆன பொண்ணு, அதுக்கப்புறம் அவங்க கணவர், இந்த கூட்டு வந்தவர் அந்த பொண்ணோட அப்பா, அப்புறம் அந்த பொண்ணுடைய மாமியார், அந்த கணவருடைய அம்மா, 4 பேரும் என்கிட்ட வராங்க. இப்போ வரும்போதே அந்த பொண்ணு நல்ல வயிறு பெருசாக இருக்க பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிருச்சு அவள் கன்சீவ்டாக இருக்கான்னு. ரொம்ப சந்தோஷமாக நான் வந்து அவள்கிட்ட வாழ்த்துக்கள்மா, எதுனா ஃபர்ஸ்ட் குழந்தையா 2ஆவது குழந்தையா அப்படின்னு நான் பார்த்து 7-8 வருஷம் ஆச்சுனால டக்குன்னு கேட்குறேன். அவன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஆனால் அவர்கள் முகத்தில் அவ்வளோ ஒரு மகிழ்வு தெரியல. நல்லா பார்த்துக்கோமான்னு சொல்லிட்டு உட்காரு, என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னோடனே 4 பேரும் ஒருத்தர் இப்படி முகத்தை பார்த்துக்கிறாங்க. பார்த்துட்டு அப்புறம் அந்த பொண்ணு நல்லா படித்த பொண்ணு தைரியமாக பேசுது. அங்கிள் ஒரு பிரச்சனை உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ண தான் வந்திருக்கோம்னு சொல்லு. என்னம்மா சொல்லு அப்படின்னு. நான் நினச்சேன் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை சார்ந்து எதுவும் சொல்ல போகிறா அப்படின்னு நினச்சிக்கிட்டு கேட்குறேன். என்னடா சொல்லு அப்படின்னா, அது வந்து சார் எனக்கு இப்போ 8th மந்த்து, ஒரு கடந்த மாதத்துலேருந்து எனக்கு என்னுடைய மார்பில் வலி இருந்துகிட்டே இருந்துச்சு. நான் போய் மருத்துவரை போய் கேட்டேன். என்னுடைய கைனிக்கில் போய் ஆப்ஸ்டிஷன் கேட்டப்போ அவங்க, நீ கருத்தரிச்சிருக்கிற, இன்னும் பால் ஊட்ட வேண்டிய காலம் வந்தாச்சு, அதனால் உன்னுடைய மார்பகங்கள் அந்த டக்ட் வந்து கொஞ்சம் டைலேட்டடாக இருக்கும், அதனால் கொஞ்சம் சில பேருக்கு 8-9 மாதத்தில் வலி வரலாம், ஒன்றும் பயம் இல்லை அப்படின்னாங்க. நாங்கள் திரும்பிட்டோம். ஆனால் திரும்ப ஒரு 2-3 நாட்களாக எனக்கு ரொம்ப கனத்தும் வலித்து கொண்டு இருப்பதை நான் உணர்ந்தேன். அப்புறம் போய் நான் திரும்பவும் போய் கேட்டவுடனே அந்த அம்மா, சரி நீ திரும்ப போய் சொல்கிற அப்படின்னா அவங்க கொஞ்சம் எக்ஸாமின் பண்ணிவிட்டு ஒரு மேமோகிராம் பார்த்துக்கலாம், ஏதாவது ஒரு ஃபைப்ரோடினோமா இருந்துச்சுன்னா, ஃபைப்ரோடினோமாங்கிறது நார்மலாக நார் கட்டி, அது நிறைய பெண்களுக்கு வரும், ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீ ஒரு கருத்தரித்து இருக்கிறதுனால பாலூட்டுவதற்கான தயார் நிலை வரும்போது அந்த நார் கட்டி ஒரு வேளை வலி கொடுக்கலாம், இருந்தாலும் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுறாங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்தா அந்த பெண்ணுக்கு வந்தது நார்க்கட்டி இல்லை, மார்பக புற்றுநோய். வயிற்றுக்குள்ள குழந்தை, அடுத்த மாதம் டெலிவரி ஆக போகுது, மாரில் கட்டி. அவங்க பொண்ணு வந்து ரொம்ப, அப்போ கூட கண் லைட்டாக கலங்கி இருக்கு. அவள் கேட்குறான், அங்கிள் நான் ஆங்காலஜிஸ்ட்டும் பார்த்துட்டேன், அவங்க ட்ரீட்மெண்ட் பற்றிலாம் சொன்னாங்க, எனக்கு 2-3 கொஸ்டின் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். இப்போ குழந்தை வயிற்றில் இருக்கிறதுனால கீமோலாம் வேண்டான்ட்டாங்க, டெலிவரிக்கு அப்புறம் அதை ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் அறுவை சிகிச்சை பண்ணிக்கலான்னு. எனக்கு ஒரு சில கேள்வி. நான் குழந்தை பேர் அடைஞ்சதுக்கப்புறம், குழந்தை வந்ததுக்கப்புறம் என்னால் பால் ஊட்ட முடியுமா? முதல் கொஸ்டின். இடது மார்பை எடுத்துட்டாங்கன்னா வலது மார்பை வச்சு பால் ஊட்ட முடியுமா? முதல் கேள்வி. 2வது, நானும் என் கணவரும் ரொம்ப ஆசையாக குழந்தை வேணும்னு 5-6 வருஷம் காத்திருந்து இப்போ தான் பெற்றுக்கிறோம். எங்களுக்கு 2 குழந்தை வேணும்னு ஆசையாக இருக்குது. இந்த குழந்தைக்கு அப்புறம் நாங்கள் வந்து கீமோலாம் நான் எடுப்பேன், அதுக்கப்புறம் 2வது குழந்தை பெற்றுக்கிறதுக்கு என்னால் முடியுமா? அது 2வது கொஸ்டின் கேட்குறாங்க. 3வது கொஸ்டின் நான் கேட்குறாங்க, எனக்கு இந்த டெலிவரி ப்ராசஸ்லாம் பிரச்சனை இல்லாமல் இருக்குமா? இது வேற கேட்டான். நான் 3க்கும் பதில் சொன்ன ஒன்றும்
பிரச்சனை இல்லைம்மா, நீ பால் ஊட்டலாம், ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஒருவேளை சில சிறப்பு மருந்துகள் கொடுத்து அவங்க அந்த நேரத்தில் கொடுக்க வேண்டாம்னா மருத்துவர் சொல்லுவார், பிரச்சனை இல்லை. 2வது குழந்தை நீ 4 வருஷம் கழிச்சு பெற்றுக்க போறேன்னா அப்பெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது, எல்லாம் சொல்லி அனுப்பிட்டேன். விளக்கெல்லாம் சொன்னதில் அந்த அவங்களுக்கு ஒரு திருப்தி, நல்லா மகிழ்ந்து சரி போயிட்டு வரான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க எல்லாரும். அதுக்கப்புறம் தான் நமக்கான செய்தி. வழக்கமாக ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அம்மா அப்பா வந்து கேட்க வராங்க அப்படின்னா குழந்தை முன்னாடி கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக பிள்ளைய வெளியே அனுப்பிச்சிட்டு அவங்க அப்பா அம்மா மட்டும் தனியாக வருவாங்க. வந்து அதே மாதிரி டொக்கு டொக்குன்னு தட்டிட்டு அந்த அம்மா, அந்த அவருடைய கணவருடைய அம்மா, இவரோட மாமியார், அந்த அம்மா மட்டும் என்கிட்ட வந்து சொல்ல வந்துட்டு, சார் உங்கள்கிட்ட கொஞ்சம் டவுட்டு கேட்கணும், சொல்லுங்கம்மா அப்படின்னா. வழக்கமாக ஏதாவது அவங்க ஏதாவது பயந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தனியாக கேட்குறாங்க போல அப்படின்னு, சொல்லுங்க அப்படின்னு. அந்த அம்மா கேட்ட முதல் கேள்வி, என் பையனோட 7-8 வருஷமா இருந்திருக்காள, என் பையனுக்கு ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 2வது கொஸ்டின், வயிற்றுல என் பேரனோ பேத்தியோ இருக்கான, அந்த பிள்ளைக்கு பின்னாடி எதுவும் வந்துடாது இல்லை? அது 2வது கேள்வி. நண்பர்களே, இதுதான் சமூகம். இந்த சமூகம், அந்த புற்றுநோய் அந்த அம்மாவுக்கு போயிடுச்சு. அப்போ ஒரு நோயினுடைய வலிங்கிறது வந்து வெறுமன அது மனதில் நமக்கு கொடுக்கக்கூடிய உடம்பு வலி மட்டும் இல்லை, இப்படியான விஷயத்தையும் சேர்த்துதான் அந்த பெண் வந்து கடைசி வரைக்கும் பார்த்துட்டே போகணும். எதுக்கு இதை இங்க சொல்றேன் அப்படின்னா, நம்மளுடைய சமூகம் இன்னைக்கு நம்ம 1000 பேசிட்டு இருந்தாலும் இன்னைக்கு அது ஒரு மேல் ஷாவினிஸ்டிக் சமூகமாக தான் இருந்து கொண்டே இருக்கிறது. நோய்க்கு சிகிச்சை கொடுக்கும் போது, நேற்று பேசும்போது வேற ஒரு விஷயம் பேசிக் கொண்டிருக்கிறோம், திரும்ப திரும்ப சொல்றாங்க, ஒரு சின்ன குழந்தையில, பிறந்த குழந்தையில 6 மாசத்துல இருந்து 12 வயசுக்குள்ளேயே உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் ஜுவனைல் டயபெட்டிக், குழந்தைகளுக்கு வரக்கூடிய சர்க்கரை நோய். ரொம்ப ரொம்ப சங்கடமா இருக்கும், அந்த சின்ன பிள்ளைக்கு ஊசி போட்டே இருக்கோமே அப்படின்ட்டு. அப்ப கூட அந்த மருத்துவர் சொல்லாரு, பையனுக்கு தான் போட்டுறாங்க சார், பொம்பளை பிள்ளைக்கு போட மாட்டேங்கிறாங்க சார். எவ்வளவு வேதனையான விஷயம் பாருங்க. நம்ம என்னத்தை கிழிச்சிட்டோம் அந்த ஊர்ல. அந்த பெண் குழந்தைக்கு போடுறதுக்கு வந்து இந்த பிள்ளை இப்படி பறந்துட்டான்னு பேசிட்டு இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க, ஒரு பெரிய மருத்துவர். அப்ப நம்ம எவ்வளவு கவனமா விஷயங்களை கொண்டு போகணும்னு பாருங்க. நம்முடைய ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கொஞ்சம் கூட அலட்சியம் இருக்கக்கூடாது. அந்த அலட்சியம் வந்து பெரிய அளவிலான வலியை கொண்டு போயிடும். அப்படியெல்லாம் வரக்கூடாது என்பதற்காகத்தான் லோ கிளைசிமிக் உணவுகளை நாம் 20 வயசு ஆயிடுச்சுனாலே நம்முடைய உணவுல லோ கிளைசிமிக்கா இருக்கணும். சர்க்கரை வேகமா உடம்புல சேரக்கூடாது, மெதுவா மெல்ல 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 அப்சார்ப் ஆகிற மாதிரி உணவு தான் வேணும். வெள்ளை சர்க்கரை படு வேகமா சர்க்கரையை வேகமா தள்ளும். சிறுதானியங்கள் லோ கிளைசிமிக்கா இருக்கும், மெல்ல மெல்ல அப்சார்ப் ஆகும். அது என்ன லோ கிளைசிமிக், ஹை கிளைசிமிக்? நம்ம சாப்பிட்ற சாப்பாடு உமிழ்நீர்ல நல்ல நொதிக்கிய நொதிகளை வச்சு நல்லா வேகமா அப்சார்ப் ஆயிடுச்சுன்னு வைங்க. 100 கிராம் உருளைக்கிழங்கு வேக வச்சு நீங்க சாப்பிட்டீங்கன்னா, இல்ல ஒரு பிரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கி சாப்பிட்டீங்க, இல்ல லேஸ் சிப்ஸ் சாப்பிட்டீங்கன்னா, அதுல இருக்கிற 95% கார்போஹைட்ரேட் 25 நிமிஷத்துல ரத்தத்துக்குள்ள போயிடும். அவ்வளவு வேகமா போகும்போது பெண்களுக்கு என்ன பிரச்சனைனா, சினைப்பையில நீர்க்கட்டிகள் வரும், பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் அப்படிம்பாங்க. மாதவிடாய் 28 நாட்களுக்கு ஒரு முறை நடக்கணும், 3 நாள் மென்ஸ்ட்ருவல் ஷெட் ஆகணும், 14வது நாள் கருமுட்டை உடையணும். இந்த வேலை பிசியலாஜிக்கலா கிட்டத்தட்ட 35 வருஷம் நடக்கணும், உங்க 14 வயசுல இருந்து 49 வயசு வரைக்கும். இந்த ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, இதை டிஸ்டர்ப் பண்ற முதல் விஷயம் ஹை கிளைசிமிக் ஃபுட். ஆனா நாம என்ன பண்றோம், இட்லிக்கு சர்க்கரை, தோசைக்கு சர்க்கரை, இப்படி சாப்பிட்ற கோஷ்டிகள்லாம் இன்னைக்கும் தெரியுறாங்க. அதை விட மோசம் என்னன்னா இந்த மில்க் சாக்லேட். அது வேற இப்ப சமீபத்தில் ஒரு திருவிழா நடந்து முடிஞ்சது இல்லையா, 14ஆம் தேதி அன்னைக்கு வந்து ஒரு பெரிய விளம்பரம் போட்டிருக்கான், உன் காதலிக்கு நீ வாங்கி கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான பரிசு சிலுக்கு அப்படின்னு ஒரு காசு. அத்தனை பேர்ட்டையும் ஒரு விஷயம் கேட்கலாம், இந்த எல்லாரும் பார்த்துருப்பீங்க, சாப்பிட்டுருப்பீங்க, அந்த சிலுக்கு சாக்லேட்ல என்ன சேர்ந்திருக்கு, அதுல என்னெல்லாம் சேர்ந்திருக்குன்னு ஒரு பேப்பரை கொடுத்து நீங்க கரெக்டா எழுதிட்டா உங்க முதல்வரை வச்சு ஒரு சௌபாக்கியா வெட் கிரைண்டர் வாங்கி இங்கே கொடுத்துட்றேன். அதுதான் பரிசா கொடுப்பாங்க. ஒருத்தரால கூட எழுத முடியாது, உங்க ஒருத்தருக்கு கூட தெரியாது, எனக்கும் தெரியாது. ஏன்னா அதுல 3% கொக்கோ இருக்கு, மீதி 97% ஏதாவது ஒரு வகையில் உடல் நலத்தை கெடுக்கக்கூடிய பொருட்கள். HFCS அப்படிம்பாங்க, ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப். மக்காச்சோளத்திலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு இனிப்பு. அந்த மக்காச்சோளத்திலிருந்து கொடுக்கக்கூடிய இனிப்பு தான் திரும்ப திரும்ப சாப்பிட வைக்கும். அப்ப நம்ம வந்து இப்படியான இந்த மில்க் சாக்லேட், இந்த ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப்போட பிரச்சனை என்னன்னா,
படுவேகமாக ரத்தத்தில் சர்க்கரையை தள்ளக்கூடியது. இந்த படுவேகமா சர்க்கரை ரத்தத்துல வர வர அது வந்து பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ் கொடுக்கும், சர்க்கரை வியாதியை கொண்டு வந்து தரும், உடல் எடையை கூட்ட வைக்கும். எச்சரிக்கையா இருக்கணும். ஏன் சிறுதானியங்களை நாம் முன்னிறுத்துறோம்னா, கம்போ வரகோ சாமையோ குளுக்கோஸ் தான், அதுவும் கார்போஹைட்ரேட் தான். ஆனா அந்த கார்போஹைட்ரேட் மெல்ல 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 ரத்தத்தில் சேரும். கூட இரும்புச்சத்து கொடுக்கும், ஆந்தோசைனின் கொடுக்கும், லைகோபின் கொடுக்கும், பீட்டா கரோட்டின் கொடுக்கும், மீத்தோனைனின் கொடுக்கும், அமினோ ஆசிட்ஸ் கொடுக்கும். எல்லா நல்ல விஷயங்களையும் கொடுத்து சர்க்கரையும் மெல்ல மெல்ல சேர்க்கக்கூடிய சிறுதானியங்களை நம்முடைய உணவுல வச்சிருக்கணுமா வேண்டாமா? நாம் அன்றாட உணவுல எல்லாம் நிறைய பேசுறோம், 20 வருஷமா பேசிட்டு இருக்கேன் நானும். ஆனா எத்தனை பேர் வீடுகள்ல வாரத்துக்கு ஒரு 3 நாள், அட்லீஸ்ட் நாங்க கேட்கறது 3 நாள் 4 நாள் நம்முடைய சிறுதானியத்தை ஏதாவது ஒரு வகையில் பயன்படுத்தணும். நண்பர்களே, இன்றைக்கு இந்த யுவசக்தியும் ஜானகம்மாள் கல்லூரியும் சேர்ந்து ஒரு முக்கியமான முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க. இதனுடைய முன்னெடுப்புங்கிறது சும்மா பேசிட்டு சிரிச்சுட்டு போறதுக்கான விஷயம் இல்லை. வீட்டுக்கு நீங்கள் சொல்லும் பொழுது ஒரு டேக் ஹோம் மெசேஜா நீங்கள் எடுத்து செல்ல வேண்டிய மெசேஜ், இந்த வாரத்தில் இருந்து நான் வந்து ஏதாவது ஒரு வகையில், அது ஒரு சிற்றுண்டியா இருக்கலாம், பேருண்டியா இருக்கலாம், இல்ல நல்ல ஒரு குதூகலத்துக்காக சாப்பிடக்கூடிய உணவா இருக்கலாம், அது சிறுதானியத்தில் செய்யப்பட்ட விஷயமாக இருந்தால் அந்த சிறுதானியத்தின் மூலமாக உடலுக்கு ஊக்கம் வரும், உங்கள் மனம் மகளும், கூடவே இந்த மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய மண்புழு அதன் மனம் மகளும், அதுவும் ரஞ்சிதமே ரஞ்சிதமே என்று நடனமாடும். அண்ட் தரையில் இருக்கக்கூடிய வேர் முடிச்சுகள் ஒட்டி இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளும் சரி, அதுல ஒட்டி இருக்கக்கூடிய பூஞ்சைகளும் சரி, அவை நலமாக இருக்கும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல்லுயிரும் நலமாக இருக்கும். இவையெல்லாம் நலமாக இருந்தால் நீங்களும் நானும் நலமாக இருப்போம். நன்றி, வணக்கம்.